உனக்கு இது சொல்லணுமா முக்கியமா? இதை பாருங்க, பிரச்சனைன்னு வந்தீங்க, முடிச்சு கொடுத்தாச்சு. இங்கே படிக்கத்தான் வந்திருக்கீங்க, அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். காலேஜில் சேர்ந்தே சேர்த்துக்கிட்டு தினம் ஒரு பஞ்சாயத்தோடு வராதிங்க. இது என் பொழப்பு இல்லை. ஓகே அங்கிள். கிளம்புங்க. ஓகே சார். உங்க பேரை காப்பாத்துவோம் அங்கிள். இதா இனிமே அங்கிளும் கூப்பிடாத. அப்புறம் என்னன்னு கூப்பிடுறது? அங்கிள் மட்டும் கூப்பிடாத, ஏதோ இடிக்குது. பயந்துட்டியா? லைட்டா நட உடையெல்லாம் ஒரு பேக்கா இருக்க. என்ன மேட்ரு? தலைவலிக்குது, டாக்டர் கிட்ட போறேன். தலைவலியா? வயிற்று எட்ட போற மாதிரி தெரியலையா? என்னமோ நடக்குது. நீதான் மீன் குழம்பையே காதலோட வச்சவனாச்சே. தலைவலியே நிஜமா தலைவலிக்குதுடா. எனக்கு தான் வயிறு வலிக்குது. வா, 2 பேரும் டாக்டர். தொப்பை இருக்கிறவங்க எல்லாம் டாக்டர் பார்க்க மாட்டாங்க. அப்படியே தப்பிச்சு ஓடிடி. காஃபி. அனுவ காலேஜில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, நீங்க தானே சொன்னீங்க இங்கேருந்து யோசிக்காம இங்கேருந்து யோசின்னு. எனக்கு கரெக்டு தான் தோணுச்சு, அனுப்பிட்டேன். சொல்றது இதுங்க சேனா இல்லை, நீங்க கிரேட்டுங்க. நானும் அவரும் வேற வேற ஜாதி. லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 2 ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியே 20 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்குள்ள இருந்த லவ்வெல்லாம் போய் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. நான் பட்டு புரிஞ்சுக்கிட்டதை என் பொண்ணும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அப்படி பண்ணேன். நிஜமாவேங்க, லவ்வெல்லாம் அவ்வளோ வர்த்தே இல்லைங்க. இந்த ஜாதி மதத்தால் எத்தனை கொலைகள், எத்தனை ஊருங்க அடிச்சுக்கிட்டு நாரி இருக்கு. இதெல்லாம் உடையும். அதை உடைக்கிறதுக்கு அன்பு காதலால் மட்டும்தான் முடியும். அதனால லவ் வர்த்துங்க. உங்க ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்கலாம் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்லை. இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க ப்ளீஸ். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கு. கடந்து போறதுதானே வாழ்க்கை. கரெக்டு தான், கடந்து போறது தானே வாழ்க்கை. நினைவிலே சுகம் தொடருதே தினம் தினம் இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே.
உன் மாமியார் கிட்ட போடா. ஃபோன்ல யாருமா? இனிய நிலாவே நிலவில் கனாவே நினைவிலே எப்போது சுகம் தருதா தொடருதே தினம் தினம் தருதா என்ன காளிசா தலைவலியெல்லாம் சரியா போச்சா? பாம்பு போப்பா புரிஞ்சுக்கோ.